என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மாவீரனின் விசித்திர பாவை நாவல் பகுதி 24. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். அதிகாலையிலேயே தனுஷ் ஆருத்ரா இருவரும் கோயிலுக்கு வந்திருப்பதை கண்ட பூசாரி, என்னப்பா இந்த காலங்காத்தால கோயிலுக்கு 2 பேரும் வந்திருக்கீங்க, ஏதாவது விசேஷமா என்று கேட்டார். இல்லையா, சும்மாதான் என்று கூறி சமாளித்த தனுஷ் ஆருத்ராவை பார்த்தான். பூசாரி முன்னாடி தாலியை கழட்டி கோயில் உண்டியல்ல போடணுமா? அவர் தாத்தா கிட்ட சொல்லிட மாட்டாரா என்று கேட்டான். பூசாரி இங்கேயே இப்படியே நின்னுட்டெல்லாம் இருக்க மாட்டாரு, கோயில் குளத்துல தண்ணி எடுக்க போவாரு, அப்ப தாலியை கழட்டி உண்டியல்ல போடுங்க. குரலை தாழ்த்திய ஆருத்ரா கூற, அத நீயே செய்ய வேண்டியது தானே, ஏன் தேவையில்லாம என்னுடைய தூக்கத்தை கெடுத்து என்ன இங்க கூட்டிட்டு வந்த? முள்ளாலதான் எடுக்கணும், தீண்டின பாம்பை வச்சுதானே விஷத்தை இறக்க முடியும். ஓ அப்படி, நான் உனக்கு முள்ளு, உன்னை தீண்டின விஷப்பாம்பு, இதுக்கு மேல நான் கட்டின தாலி உன்னுடைய கழுத்தில் இருக்க வேண்டாம் என்று கூறியவன் பூசாரி நிற்பதை கூட பொருட்படுத்தாமல் தாலியை கழற்ற முயல எங்கிருந்தோ பாய்ந்து வந்த அந்த கருநாகம் அது தனுஷின் பாதத்தில் அருகில் வந்து படையெடுத்து நிற்க பதறி போன ஆருத்ரா, பாம்பு தனுஷ் என்றாள். ஆனால் அப்படி எந்த பாம்பும் அவன் கண்களுக்கு தென்படவில்லை. பாம்பா எங்க? அலட்சியமாக கேட்டவன் மெல்ல ஒரு அடி நகரவும் செய்தான். இப்போது அவன் பாதம் படையெடுத்தாடும் பாம்பின் அருகில் நெருக்கமாக இருக்கிறது. தனுஷ் தாலியை உயர்த்த பாம்பும் அவனை தீண்ட தன்னை இன்னும் தயார்படுத்தி கொண்டது. சட்டென்று தாலியை பிடித்து கொண்ட ஆருத்ரா, உங்க கனவை நான் கேலி பண்ணது தப்புதான், நீங்க சொன்னது எல்லாமே உண்மைன்னு நான் இப்ப முழுசா நம்புறேன், தாலியை கழட்ட வேண்டாம், விட்டுடுங்க. அவள் கூறியதை கேட்டு சிரித்தவன், ஆருத்ரா விருப்பம் இல்லாம நான் கட்டின தாலிய நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்ல, அத நீ ஒரு சுமையா எப்ப நினைச்சியோ அதுக்கப்புறமா அந்த தாலி உன் கழுத்துல இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல. நான் கனா கண்டதா சொன்னதெல்லாம் போய், நான் நைட்டு தூங்கவே இல்ல, ஆனா என்னுடைய மனசுல நான் கனா கண்டதா சொன்ன அந்த நிகழ்வுகள் ஒரு சினிமா மாதிரி ஓடிட்டே இருந்தது. அது ஏன்னு எனக்கு தெரியல. இந்த தாலியை நான் கழட்டினா எந்த கருநாகமும் என்ன தீண்டாது, நான் சாகவும் மாட்டேன். அதெல்லாம் என்னுடைய கற்பனை இல்ல தனுஷ். உங்க காலுக்கு பக்கத்துல இருக்கிற கருநாகம் நீங்க தாலியை கழட்ட முற்படும் போது உங்களை தீண்ட தயாராகுது. கருநாகமா? குனிந்து இருபுறமும் பார்த்தவன் பாம்பு எதையும் காணாது சிரித்தபடியே தலை உயர்த்தி ஆருத்ராவை பார்த்தான். என்ன, இந்த சினிமால எல்லாம் வர்ற மாதிரி உன்னையும் தாலி சென்டிமெண்ட் தொத்திக்கிச்சா? பட்டணத்துல எல்லாம் போய் பாரு, வேலைக்கு போற பெண்கள் தாலியை கழட்டி வச்சுட்டு ஃபேஷனா சின்ன ஒரு செயினை மட்டும்தான் போட்டுட்டு போறாங்க. அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு எந்த தாலி சென்டிமெண்ட்டும் கிடையாது. ஆனா என்னால ஒரு உயிர் போறத நான் விரும்பல. ஒரு தாலி தானே, அது என் கழுத்திலேயே இருந்துட்டு போகட்டும், நாம திரும்பி வீட்டுக்கு போயிடலாம். தனுஷ் வியப்போடு ஆருத்ராவை பார்த்தான். அவள் விழிகளில் என்னவென்று சொல்ல முடியாத ஒரு பீதியை கண்டவன், உண்மையிலேயே பாம்பு ஏதும் காலடியில் நிற்கிறதா என்று குனிந்து பார்த்தான். ஆனால் அப்படி எதுவும் அவன் கண்ணில் சிக்கவில்லை. வியப்போடு தலை உயர்த்தி அவளை பார்த்தவன், ஏன் கண்ணுக்கு தெரியாத ஏதாவது பாம்பு உன் கண்ணுக்கு தெரியுதா என்ன என்று கேட்டான். அவன் கண்களுக்கு எந்த பாம்பும் தென்படவில்லை என்று ஆருத்ராவுக்கு புரிந்தது. தனக்கு மட்டும்தான் இந்த கருநாகம் தென்படுகிறதா என்ன? அவர்கள் பேசும் எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் எதையும் கவனியாது தன் வேலையில் கண்ணாக இருந்த பூசாரியை பார்த்த ஆருத்ரா, பூசாரி ஐயா, தனுஷ் காலுக்கு பக்கத்துல ஒரு பாம்பு நிக்குதுல என்று கேட்டாள். மெல்ல தலை திருப்பி அவர்களை பார்த்த பூசாரி குனிந்து தனுஷின் காலடியை பார்த்தார். எந்த பாம்பும் அவர் கண்களுக்கும் தென்படவில்லை. இல்லையேம்மா, பாம்பு எதுவும் இல்லையே. இல்லையா? வியப்போடு கேட்டவள் தனுஷை பரிதாபமாக பார்த்தாள். தயவு செஞ்சு என்ன நம்புக தனுஷ், உங்க காலுக்கு பக்கத்துல ஒரு கருநாகம் படையெடுத்து நிக்குது. நீங்க தாலிய கழட்டுனா கண்டிப்பா அது உங்களை தீண்டும். என்னால ஒரு உயிர் போக கூடாது, அதை நான் விரும்பல. அவள் விழிகளை ஆழமாக பார்த்தவன், ஆருத்ரா, உன்னை இந்த ஊரு உலகம் யாரு வேணும்னாலும் நம்பவோ நம்பாமலோ இருக்கட்டும், நான் உன்னை நம்புறேன், நீ சொன்னதை நம்புறேன். உன் கண்ணுக்கு மட்டும் தெரியற ஏதோ ஒண்ணு இங்க இருக்குன்னு எனக்கு புரியுது. இல்லனா உன்னுடைய கண்ணுல இந்த அளவு பயம் இருந்திருக்காது. சரி வா, நாம திரும்பி வீட்டுக்கே போயிடலாம். சரி என்று கூறியவள் திரும்பி நடக்க அந்த கருநாகம் வந்த வழியாக பாய்ந்து மறைந்தது. அது அவளுக்கு வியப்பாக தான் இருக்கிறது. வீட்டை நோக்கி இருவரும் நடக்க, தனுஷ், உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி அப்படி ஒரு கனவு காணலையா? இல்ல, நான் சொன்னேனே, ஏன்னு தெரியல, என்னுடைய மனத்திரையில
நான் சொன்ன நிகழ்வுகள் ஒரு சினிமா மாதிரி ஓடிட்டே இருந்தது. என்னை யாரோ எச்சரிக்கிற மாதிரி இருந்ததாலதான் உன்கிட்ட சொன்னேன். சாவு பார்த்தெல்லாம் நான் பயப்படுற ஆள் இல்ல. உனக்கு விருப்பம் இல்லாத தாலி உன் கழுத்துல இருக்கிறத விட ஏன் மரணம் எவ்வளவோ மேல், அப்படி கூட தோணிச்சு. அவளால் பேச முடியவில்லை. இந்த தாலியை அவள் விரும்பாமல் இல்லை. ஆனால் இதைவிட அதிகமாக அவள் துறவரத்தை அல்லவா நேசிக்கிறாள். ஆனால் இந்த தாலியே இன்னொருவனுக்கு வேலியாக இருக்கும் போது அதை எப்படி அவளால் கழற்றி வீச முடியும்? அதன் பிறகு அவள் எதுவும் பேசவில்லை. அமைதியாக இருவரும் வீடு வந்து சேர்ந்தனர். இருவரும் ஒன்றாக வெளியே எங்கோ சென்று வருவதை கண்ட வீட்டாருக்கு வியப்பு. 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? பாட்டி தான் கேட்டார். பாட்டி, கோயிலுக்கு போகணும்னு தோணிச்சு, அதுதான் போயிட்டு வந்தோம் என்று கூறிய ஆருத்ரா குழந்தைகளின் கண்ணில் படாமல் வேகமாக தன் அறைக்குள் சென்று மறைந்தாள். என்னதான் தனுஷ் அவன் கண்ணில் காணாத அந்த பாம்பை தனக்காக நம்பினாலும் தன் மீது அவனுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை என்று கூடத்தில் அமர்ந்து அனைவரிடமும் கூறியதை ஆருத்ராவால் ஜீரணிக்க முடியவில்லை. அது அவள் மனதை காயப்படுத்தி கொண்டே இருந்தது. அன்றைய தினம் வேறு எந்த அசம்பாவிதங்களும் இல்லாமல் கடந்து சென்றது. இரவு 12 மணி. ஆனால் ஏனோ தனுஷின் விழிகள் துஞ்ச மறுத்தன. இதே நேரம் ஆருத்ரா மனம் வேதனையில் துடித்துக் கொண்டிருந்தது. நான் பிறந்து வளர்ந்த ஊர் இது. இது கூட என்ன நம்பாத நிலையில எங்கிருந்தோ வந்து என் மேல நம்பிக்கை வச்சு என்னை என்னுடைய விருப்பத்தையும் மீறி நேசிச்சு தாலியும் கட்டி இருக்காரு தனுஷ். அவர் மேல எனக்கு எந்த காதலும் இல்லதான். ஆனாலும் அவர் என்ன முழுசா நம்பலன்னு நினைக்கும் போது வலிக்குதே. இவர் என்ன நம்புனா என்ன, நம்பலன்னா என்னன்னு என்னால இருக்க முடியும்? இத்தனை நாள் இந்த ஊரும் என்னுடைய சொந்த பந்தங்களும் என்ன நம்பாத போது இவங்க நம்பினா என்ன, நம்பாட்டி என்னன்னு நான் என்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு தானே இருந்தேன். ஆனா இப்ப ஏன் வலிக்குது? இப்படியாக அவள் மனம் குமிரிக்கொண்டே இருக்கிறது. அப்போதுதான் அவளது அறைக்குள் புகுந்தது அந்த கருநாகம். அது சட்டென்று ஒரு பெண்ணாக மாறி, நாங்க ரொம்ப ஆபத்துல இருக்கோம், தயவு செஞ்சு எங்க இடத்துக்கு வந்து எங்களை காப்பாத்துங்க, உங்க துணையோட நாகலோகம் வாங்க என்று கூறிவிட்டு பாம்பாக மாறிய அந்த பெண் அறையை விட்டு வெளியேறினாள். இதே நிகழ்வுதான் தனுஷின் அறையிலும் நடந்தேறி கொண்டிருந்தது. பதற்றத்தோடு கதவை திறந்து கொண்டு தனுஷ் வெளியே வர ஆருத்ராவும் அவளது அறை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். இருவரின் விழிகளும் உரசிக்கொண்டாலும் உண்மையை கூறினால் ஆருத்ரா நம்புவாளோ மாட்டாளோ என்ற சந்தேகம் அவனுள் இருக்க, அவள் மனதிலும் அதே சந்தேகம் எழ இருவரும் பேச தயங்கினர். ஆனால் தன்னிடம் ஏதோ பேச வந்து தயங்கி நிற்கிறான் தனுஷ் என்று ஆருத்ராவும், தன்னிடம் ஏதோ பேச வந்து ஆருத்ரா தயங்கி நிற்கிறாள் என்று தனுஷும் புரிந்து கொண்டான். என்னாச்சு? என்கிட்ட ஏதாவது பேசணுமா? இருவரும் ஒரே குரலில் கேட்டனர். சிரித்து கொண்டவர்கள் சிறிது நேரம் அமைதியாக நின்றனர். ஆருத்ரா, நீ என்கிட்ட ஏதாவது பேசணுமா என்று கேட்டு அந்த மௌனத்தை கலைத்தான் தனுஷ். என்று கூறியவள் தன் அறையில் நடந்த அந்த நிகழ்வை கூற, அட இதே மாதிரிதான் ஏன் ரூமுக்குள்ளேயும் நடந்தது. அப்ப சரி, நம்ம உடனே புறப்படலாமா? கணவன் மனைவியா இருக்கிறவங்களால மட்டும் தானே நாகலோகத்துக்குள்ள நுழைய முடியும். பாலு, சந்திரன் 2 பேரையும் நம்ம கூட கூட்டிட்டு போக முடியாது. நாம மட்டும்தான் போகணும். உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூட வரலாம். நீ வராட்டி கூட நான் தனியா போயிடுவேன் தனுஷ் கூற, அந்த பாம்பு என்கிட்ட உங்க துணையோட நாகலோகம் வாங்க அப்படிதான் சொல்லிட்டு போச்சு. 2 பேரும் ஒன்னாவே போலாம். அப்ப புறப்படலாம்ல? தனுஷ் கேட்க, புறப்படலாம் என்று அவளும் கூற, நேரம் காலம் பாராமல் இருவரும் புறப்பட்டு விட்டனர். வீட்டு வாசலை தாண்டி நடந்தவர்களின் பின்னால் இருந்து தனுஷ், ஆருத்ரா என்ற குரல் கேட்டது. இருவரும் திரும்பி பார்த்தனர். கோயில் பூசாரி அவர்களை நோக்கி ஓடி வருகிறார். அவர் அவர்களை நெருங்க நெருங்க யாரோ தங்களை கண்காணிப்பது போல் தனுஷ், ஆருத்ரா இருவரும் உணர்ந்தனர். தங்களை நோக்கி ஓடி வரும் பூசாரியையும் மாறி மாறியும் இருவரும் பார்த்து கொண்டதோடு, பூசாரியை நம்ப வேண்டாம் என்று இருவரும் ஒரே குரலில் குரலை தாழ்த்தி கூறிக்கொண்டனர். பூசாரி அவர்களை நெருங்கிவிட்டார். என்ன இந்த நட்ட நடுராத்திரி 2 பேரும் தன்னந்தனியா எங்க கிளம்பிட்டீங்க என்று கேட்டார் பூசாரி. நாங்க உங்களை தேடிதான் வந்துட்டு இருக்கோம் தனுஷ் கூற, ஆருத்ரா புரியாமல் அவனை பார்த்தாள். என்ன தேடி வரீங்களா? என்ன தேடி வர்ற நீங்க ஏன் அந்த பக்கமா போறீங்க? ஆமா, உங்க வீட்டுக்கு தான் வரணும். அதுக்கு முன்னாடி ஆருத்ராவோட கொஞ்சம் தனியா பேசணும்னு தோணிச்சு. ஆருத்ராவோட தனியா பேசணுமா? என்ன பேசணும்? ஆவலாய் பூசாரி கேட்க, என்ன பூசாரி ஐயா நீங்க இப்படி கேக்குறீங்க? கணவன் மனைவிக்குள்ள ரகசியமா பேச 1000 இருக்கும். அதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கவா முடியும்? ஓ அப்படி, காதலோட பேசிக்க ஆசைப்படுறீங்க? ஆமா,
அதுல ஏதாவது தப்பு இருக்கா? இல்ல தப்பு எதுவும் இல்ல. கொஞ்ச நேரம் குளக்கரையில போய் உட்கார்ந்து பேசிட்டு உங்களையும் பார்க்க வரலான்னு நினைச்சோம். என்ன எதுக்காக பார்க்க வர்றீங்க? வேற எதுக்கு? நீங்க என்னதான் ஆருத்ரா நல்லவன்னு எல்லார் முன்னாடியும் சொன்னாலும் உங்க மனசுக்குள்ள ஆருத்ரா மேல ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குன்னு ஆருத்ரா நினைக்கிறா. அத ஆருத்ராவே என்கிட்ட சொன்னா. அந்த சந்தேகத்தை உங்க மனசுல இருந்து அடியோடு அழிக்கணும். அத பத்தி பேசதான் உங்க வீட்டுக்கு வரலான்னு நாங்க 2 பேரும் முடிவு பண்ணோம். இப்படி போட்டு வாங்கி வந்திருப்பது பூசாரி தானா என்று அறிந்து கொள்ள விரும்பினான் தனுஷ். இல்லையே, எனக்கு ஆருத்ரா மேல எந்த சந்தேகமும் இல்லையே. நான் சந்தேகப்படுறேன்னு உங்ககிட்ட யார் சொன்னா? பூசாரி கேட்டார். தன் முன் நிற்பது பூசாரி இல்லை என்பது அவனுக்கு உறுதியானது. உங்க கண்ணு சொல்லுது. நீங்க ஆருத்ராவை பார்க்கும் போதெல்லாம் ஒரு கோபம் உங்க கண்ணுல தெரியுது. உங்க மகளை கொன்ன ஒரு கொலகாரியாதான் நீங்க ஆருத்ராவை பாக்குறீங்க. பூசாரி உருவில் இருந்த ஆரண்யா, அப்போ பூசாரி சொன்னது உண்மைதான். அவருடைய கண்ணிலேயே கொலவெறியை இவங்க பார்த்திருக்காங்க. நான் கூட பூசாரி மேல ஒரு கண்ணு வைக்கணும்னு நினைச்சேன். இனி அவர் மேல கண்ணு வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இவங்க மேலயும் கண்ணு வைக்க தேவையில்லை. நேரா பூசாரி வீட்டுக்கு போய் இவங்க 2 பேரையும் பின்தொடர சொல்ல வேண்டியதுதான். எனக்கு 1000 வேலை இருக்கு. பூசாரி அமைதியாக நிற்க, என்ன பூசாரி எதுவும் பேசாம நிக்கிறீங்க? உங்களுக்கு ஆருத்ரா மேல கோபம் இருக்குதானே? தனுஷ் கேட்டான். சேச்ச, அப்படியெல்லாம் எனக்கு ஆருத்ரா மேல எந்த கோபமும் கிடையாது. அப்படின்னா நீங்க ஆருத்ராவை நம்புறீங்களா? ஆமா, நான் ஆருத்ராவை நம்புறேன். இப்ப உங்க கண்ணுல கோபம் எதுவும் இல்ல. ஆனா சில சமயங்கள்ல நீங்க ஆருத்ராவை பார்க்கும்போது கோபம் தெரியுது. ஐயோ, நாம மாட்டிப்போம் போல இருக்கே, தனக்குள் கூறிக்கொண்ட ஆரண்யா. நான் தான் சொன்னேனே, எனக்கு ஆருத்ரா மேல எந்த கோபமும் கிடையாது. சரி சரி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நான் வீட்டுக்கு திரும்பி போறேன். ஆமா, நீங்க என்ன இந்த நேரத்துல இங்க, அதுவும் எங்க வீட்டு பக்கத்துல? தனுஷ் தன் சந்தேக பார்வையை துளைத்தபடி கேட்க, இல்லப்பா, எனக்கு தூக்கம் வரல, அதுதான் அப்படியே கொஞ்சம் நடந்துட்டு வரலான்னு வந்தேன். நீங்க 2 பேரும் போறத பார்த்தேன், அதுதான் வந்து உங்ககிட்ட பேசினேன். சரி, பார்த்து, உங்க கண் முன்னாடியே உங்க பொண்ண ஆருத்ரா உருவில யாரோ வந்து இழுத்துட்டு போனாங்கல்ல, உங்களுக்கும் ஏதாவது ஆபத்து வந்துட போகுது. கொஞ்சம் பத்திரமா இருங்க. இப்படி தனியா இறங்கி நடக்காதீங்க. சரிப்பா, நான் திரும்பி என் வீட்டுக்கு போறேன் என்று கூறிய பூசாரி திரும்பி நடக்க, நீ வா போலாம் என்று கூறி ஆருத்ராவின் கரத்தை பிடித்துக் கொண்டு முன்னோக்கி நடந்தான் தனுஷ். பகுதி 24 நிறைவடைந்தது. பகுதி 25 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.